பாஜகல அந்த மீனா, நடிகை மீனாக்கு என்ன வேலை? அவங்க வந்து பொறுப்பு குடுத்துருக்கன்றாங்க. இதுல வேற இன்னொருத்தர் வந்து எனக்கு போட்டா போட்டி வந்து சரத்குமார் இருந்தாரு. சரத்குமார் வந்து போட்டா போட்டியில வந்து மீனா வின் பண்ணிட்டாங்கன்ற மாரி சொல்றாரு. என்னதான் நடக்குது? சரத்குமாருக்கும் மீனாக்கும் என்ன தொடர்பு? என்ன நடக்குது? சரத்குமாருக்கும் மீனாவுக்கும் தொடர்பு கிடையாது. பாஜகவுல பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து ஒரு சில காசிப்லாம் நெறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. காசிப் என்ன காசிப்னா, எல்முருகனுக்கும், அமைச்சர் எல்முருகனுக்கும், மீனாவுக்கும் சில தொடர்புகள் இருக்கு. ஐயா இல்ல அப்படி பொருள்கள்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கையில திடீர்னு பார்த்தீங்கன்னா, எல்முருகன் வீட்ல ஒரு பொங்கல் வச்சிருக்காங்க. அந்த பொங்கல் விழாவுல வந்து மீனா கலந்துருக்காங்க. மீனா கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட்டா வந்து துணை குடியரசுத் தலைவர போய் சந்திச்சு பார்த்துருக்காங்க. சரிங்களா? புரியுது. பிரதீப் தன்கர போய் பார்த்து பேசியிருக்காங்க. எதுக்கு சந்திச்சாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நயினா நாகேந்திரன் பாஜக தலைவரோட நயினா நாகேந்திரன்ட்ட ஒரு பேட்டி எடுக்குறாங்க. இந்த மாரி மீனாவும் இங்க பாஜகல வந்து சேர்றதாவும் சொல்றாங்க. எல்லா கட்சியிலருந்து எனக்கு வந்து சேரணும். ஏன்னா பாஜக வந்து இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய கட்சி. தமிழ்நாட்டுல தொடர்ந்து வலுப்பெற்றுட்டே வருது. தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய சக்தியா வளர்றனால, எல்லா நடிகைகளும், நடிகர்களும் எல்லாம் வந்து சேரணும். அப்படிதான் வர்றாங்க. வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி சொல்றாரு.